ஹாய் டுடே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இப்போ இந்த கானாடு காத்தன் வழியெல்லாம் போவோம். எப்படி இருந்துச்சு மதியம் சாப்பாடு? சூப்பராக இருந்துச்சு டுடே. நாக்குல நடனம் ஆடுதா? ஆமாம். ஹாய் டுடே, வெல்கம் பேக் டு டுடே vlogs. ஆமாம், இத்தனை மாதம் கழிச்சு இன்னைக்கு தானே போடுறீங்க வீடியோ? ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். இல்லை டுடே இத்தனை மாதம் எங்கே தலைமறைவானீங்க? இத்தனை மாதம் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். என்ன பிஸி? வேலை பிஸி, ஒர்க் பிஸி. சரி, அதுக்குன்னு அப்படியே மறந்துடலாமா யூடியூப்பு? இல்லை, இனி கண்டினியூஸாக போடணும்னு நினைக்கிறோம். முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு அவனுடைய மனசாட்சியாக இருந்து நான் பேசலான் இருக்கு. என்ன மனசாட்சி? ஆமாம். அப்படி என்ன மனசாட்சி? அதாவது உன் மனசாட்சி இன்னைக்கு நான் உன் மைண்டில் என்ன நினைப்பியோ அதை நான் சத்தமாக பேசுவேன். அதுக்கு நீ பதில் சொல்லணும். சரி சொல்லு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் டுடே? இப்போ என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங், வீடு கிரகப்பிரவேசத்துக்கு புதுமனை புகு விழாவுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னா காரைக்குடிக்கு பக்கத்தில் பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில். ஏன் காரைக்குடியில் தானே படித்த டுடே? ஆமாம், காரைக்குடியில் அழகப்பா செட்டியார் காலேஜ். சூப்பர் காலேஜ், நல்ல ஒரு அருமையான ஊர். சரி, இன்னைக்கு காரைக்குடி போயிட்டு எங்கெல்லாம் போகலான்னு இருக்கோம்? காரைக்குடியில் நிறைய இடம் இருக்குது சுற்றி. அது சரி நிறைய இடம் இல்லை, ஓரளவுக்கு ரீசனபிளான இடம் இருக்குது. இப்போ இந்த கானாடு காத்தன் வழியெல்லாம் போவோம். அங்கெல்லாம் என்னென்னா பெரிய பெரிய இந்த பழைய வீடுகள்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த பழைய காலத்து வீடெல்லாம் கட்டியிருப்போம், அந்த திண்ணையெல்லாம் வச்சு. எப்படி சொல்கிறது, நடுவில் வந்து மழை பெய்யறதுக்கு நடுவில் கேப் விட்டு கட்டியிருப்பாங்க தெரியுமா? ஆமாம், இந்த 4 சைடு வீடு, நடுவில் இந்த இது இருக்கும், தண்ணி மேலே இருந்து. கரெக்ட், பழைய காலத்துல வீடு 4 சைடுமே வீடு இருக்கும், நடுவுல மட்டும் திறந்துருக்கும், ஓப்பனா இருக்கும். அந்த மாதிரி வீடெல்லாம் எனக்கு போய் பார்க்கணும்னு ஆசை. நான் பார்த்தது கிடையாது. நானும் பார்த்தது கிடையாது. போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். அது மெயினா ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று இருக்கும். பேலஸ்ல அது ஆக்சுவலி வீடு தான், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம பக்கத்துல அதே மாதிரி அதே ஸ்டைல் அதே ஆர்கிடெக்சர்ல கட்டினா நிறைய வீடுகள் பக்கத்துல இருக்கும் போல் இருக்கு. அதுல உள்ள அந்த டிக்கெட் மாதிரி எடுத்து 60 ரூபாயோ 50 ரூபாயோ சம்திங் அந்த மாதிரி டிக்கெட் மாதிரி எடுத்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. முடிஞ்சாலும் நீங்க போறப்ப வேணா பார்க்கலாம், திரும்பி ரிட்டர்ன் வரப்ப. இன்னொன்னு காரைக்குடியில இன்னொரு ஃபேமஸ் என்ன தெரியுமா? செட்டிநாடு ஃபுட்டு. செட்டிநாடு குசினு இங்கே காரைக்குடியில தான். காரைக்குடிக்கு பக்கத்துலேயே செட்டிநாடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் வந்ததா சொல்லுவாங்க, அப்படி செட்டிநாடு குசின். அதனால தான் காரைக்குடி நிறைய செட்டிநாடு அப்படி சொல்லுவாங்க. காரைக்குடின்னு இல்லை, காரைக்குடி பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் பேர் தான் செட்டிநாடு. ஓ சரி, அப்படிதான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் எனக்கு தெரியும். இது ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணல, கேள்விப்பட்டு சும்மா காதால கேட்போம்ல, அந்த மாதிரி கேள்விப்பட்டு. எனக்கு தெரிஞ்ச வேற செட்டிநாடு ஃபுட்டுக்கு ஃபேமஸ் காரைக்குடின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடம்னு தெரியுமா டுடே? இதுவா? இதுதான் நமக்கு நம்ம கண் பார்வைக்கு வந்து முந்திரி பருப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து என்னன்னா ஆதனக்கோட்டைன்னு அர்த்தம். அந்த லெஃப்ட் சைட்ல சின்ன சின்ன குடிசையா இருக்கு பாத்தியா, தெரியுதா? அந்த குடிசையெல்லாம் அங்க ஃப்ரெஷ்ஷா அந்த முந்திரி கொட்டையை சுட்டு உடைச்சு அந்த பருப்பை எடுத்து வச்சிருப்பாங்க. சுட சுட கிடைக்கும். போனோம்னா நம்ம ஆல்ரெடி இங்க இருந்து தான் வாங்குறோம். ஆமா, நம்ம இங்க இருந்து தான் வாங்குனோம். இல்ல, இது தாண்டி அந்த பக்கம் இந்த பிரிட்ஜ் தாண்டினதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் அவருக்கு அந்த ஃபாரினர்ஸை கூட மீட் பண்ணி நம்ம பேசணும்ல. வீடியோ கூட இருக்குல்ல இதுல. ஆமா போட்டான். ஆனா அதுல என்னன்னு நீ இந்த இது மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன் நான். கரெக்ட், இந்த கடையில வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுவா இதுக்கு அடுத்த கடையான்னு தெரியல. இது ரெண்டு தான் வாங்கணும்.
பலாவும் வச்சிருக்காங்க. பலா சீசன்ல இப்ப. ஆமா, இங்க பலாவும் ஃபேமஸா? பலா வந்து இங்க பன்ருட்டில ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, பன்ருட்டி ஃபேமஸ். ஆதனக்கோட்டை அப்படின்னா முந்திரி பருப்பு இருக்கு வச்சிருக்காங்க, இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவு முந்திரி அடிக்கிருக்காங்க. பக்கத்துலயே தோட்டம் இருக்குல்ல? ஆமா, பக்கத்துல இதுல முந்திரி காடு தானே இதெல்லாம். ஓ சரி. ஒரு சரவண பவன் திறந்துருக்காங்க ரோடு. வேற ஏதோ சரவண பவன், ஹோட்டல் சரவண பவன் இல்ல. ஆனா அவ்வளவு இந்த வீடு ஒண்ணும் இல்ல பாத்தியா? இந்த பக்கம் ரோடு மட்டும்தான் இருக்கு. புதுசா ரெடி பண்ணியிருக்காங்க போல. அங்க வேற ரோடு. இது எந்த ரோடு மாதிரி இருக்கு தெரியுமா? ரோடு நம்ம பஞ்சப்பூருக்கு போவோம் தெரியுமா ஒரு ரோடு? அதே மாதிரி இருக்குது. கரெக்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப வெயிலா இருக்கு. ஆமா, கொஞ்சம் நிழல் தான் நல்லா இருக்கும். பாத்தியாரோட இதுல இருந்தே பிள்ளையார்பட்டிக்கு போலாம். ஆமா, லெஃப்ட்ல திரும்பினோம்னா பிள்ளையார்பட்டி. இங்க என்ன இருக்குடோட? பிள்ளையார் இதுதானே அழகப்பா, என்னது அழகப்பா செட்டியார் யூனிவர்சிட்டியோட? அழகப்பா யூனிவர்சிட்டி அந்த காலேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதுல தான் வரிசையா எல்லா காலேஜஸும் இருக்கும். ஓகே ஓகே. இந்த இங்க பாரு மெயின் கேம்பஸ். ஆமா, மெயின் கேம்பஸ் இந்த சைடு இருக்கு, அழகப்பா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ். அப்படியே இந்த காலேஜ் ரோட்ல போனோம் அப்படின்னா வரிசையா எல்லாமே காலேஜஸ் தான். ஓகே. அதாவது இதுல தான் அந்த சிக்ரி கேம்பஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தான் இருக்கு, உமையால் ராமநாதன் காலேஜ் இருக்கு, கேந்திர வித்யாலயா இருக்கு. எல்லாமே ஒரே ரோட்ல. ரோடு அப்படியே சூப்பரா இருக்கும். ரோடு வந்தாலே ஒரு நல்ல ஒரு ஏதோ நம்ம பழைய காலங்களுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் கொடுக்கும். ஆமா, மரம் எல்லாம் வளர்த்து நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. ரெண்டு சைடும் நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஆமா, சூப்பரா மரம் எல்லாம் வளர்த்து விட்டு நல்ல நிழலா இருக்கும் தெரியுமா அந்த ரோடு. ஆசையா இருக்கும். இங்க தானே நீ படிச்ச? ஆமா, நான் சிக்ரியில படிக்கல, இதுல அழகப்பா செட்டியார் டாக்டர் உமையால் ராமநாதன் காலேஜ் ஃபார். இது பிரைவேட் காலேஜா? அப்படிதான் நினைக்கிறேன். இது அழகப்பா யூனிவர்சிட்டி செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ். எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? ரோடு எங்க போயிட்டு இருக்கோம்? ஸ்ட்ரைட்டா? ஆமா, ஸ்ட்ரைட் தான். கானாடு காத்தானுக்கு போறோம். நம்ம கானாடு காத்தான்ல என்ன இருக்குன்றோட? இங்க இந்த பழைய ஆர்கிடெக்சர்ல அந்த உள்ள வீடெல்லாம் அப்படியே நல்லா ரெனியூ பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீடெல்லாம் பார்க்கலாம். ஆமா, இங்க பாரு, இந்த இத பார்த்தாலே தெரியும். பாரு பழங்காலத்து மாடியில பாரு, இந்த லெஃப்ட் இதெல்லாம் காஞ்சிடோட. இது செட்டி அங்க பாரு, அங்க அதான் ஏதோ இங்க நிறைய அரசு மாதிரில இருப்பாங்களா அவரோட? தெரியல. ஒரு அந்த வீட்டு அதை சுத்தி கோயில் இது எப்படி போகணும்? ஸ்ட்ரைட் அங்க இருக்கு அந்த வீடு. இந்த ஸ்ட்ரைட்டா? அந்த இந்த ஸ்ட்ரைட். அதை சுத்தி அந்த கோயில் மாதிரி இருக்கு பாத்தியா? வீடு கோயில் எல்லாம் சேர்ந்து நடுவுல இங்க நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. பாரு ஆண்டோட அங்க பாரு, டூரிஸ்ட் மாதிரி. இங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல இந்த வீடெல்லாம். இதெல்லாம் ரொம்ப பேலஸ் இதெல்லாம். செட்டிநாடு ஆர்கே பேலஸ். ஆனா இங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க.
இங்க பாரு அந்த தெரு. இந்த வீடு ஒரு தெரு ஃபுல்லா இருக்கும் டூடே இது. ஓ அது இந்த வீடு தான் டூடே. ஆமா இல்ல நிறைய ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல. ஓ மற்ற நார்மலா நமக்கு இங்க போக முடியாது, ஷூட்டிங் மட்டும் அலோவ் பண்ணுவாங்களா அது தெரியல, கரெக்டா தெரியல. 1000 ஜன்னல் வீடா டூடே இங்க இருக்கு. அது அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்ட். 2 சைடு இருக்கு டூடே. ஆனா கரெக்டா அதை மெயின்டைன் பண்றாங்க பாத்தியா. பெயிண்ட் அடிச்சு லெஃப்ட் சைடுலயும் ஒரு வீடு இருக்கு பாரு. இது முதல்ல வீடு. இதுக்குள்ள ஆள் இருக்காங்களா தெரியல, போட்டு இருக்கு பாரு. இந்த வீட்ல ஆள் இருப்பாங்க. அவருடைய யாருக்காக உள்ள வீடு, அது சொந்தமான வீடா தானே சொந்தமா இருக்கும். இந்த இவ்வளவு பெரிய வீடு அவங்க யூஸ் பண்ண முடியுமா அதோட? தெரியல, அது தெரியல. லைட் எல்லாம் அப்புறம் ஏசி எல்லாம் வச்சிருக்காங்க, இருப்பாங்க தானே. இதெல்லாம் மெயின்டெனன்ஸே இல்ல இதெல்லாம். இந்த வீடு அங்க பாரு அடுத்தது எவ்வளவு பெரிய வீடுன்னு ஜூம் பண்ண காமிட்டோட. இதுல ஒரு வீடு இருந்திருக்கு, இடிச்சிட்டாங்க போல. ஆமா இது அரண்மனை மாதிரி இருக்குடோட. அங்க உள்ள இருக்கு வைத்தியம் ஒரு அப்பா. அது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இதெல்லாம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு வைத்தியம். இருக்கு இது மாதிரி அவங்க அதை அப்படியே இது பண்றாங்க தெரியுமா டூட, மெயின்டைன் பண்றாங்க. இப்படி வந்தா இல்ல ஒவ்வொரு தெருவா சுத்துறோம் டூடே. இதுல லெஃப்ட் இங்க பாரு, இங்க ஒரு பெரிய வீடு இருக்கு. இந்த காமி, இது எப்படி காமி. இங்கே ஒன்று இருக்குது. அது இவ்வளவு பெரிய வீடு. அப்போ இந்த வீடெல்லாம் எவ்வளவு வருஷமா இருக்குண்டோட? ஒரு 100 வருஷம் 150 வருஷமா இருக்கு மாட்டோட வீடெல்லாம். சரி, நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய வீடு? இப்போ நான் கூட்டிட்டு வராமல் வந்திருந்தானா நீ அப்படியே பார்க்காமலே போயிருப்பதானா, எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம. ஒவ்வொரு இடத்துக்கு போனால் நமக்கு ஒவ்வொரு விஷயம் தெரியுது டூடே, பாத்தியா? அங்கேயும் நிறைய இருக்கு. உள்ள இருக்கும் போல இருக்கு டூடே. இதெல்லாம் என்ன டூடே, வீடா இதெல்லாம்? இதுவும் வீடு தான் டூடே. அதுக்கே ஆர்ச் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாத்தியா? எல்லா வீடுமே அப்படிதான் கட்டி விட்டுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா போயிட வேண்டியதான் இந்த ரோட்ல.
அது யார் நடிச்சது? ஸ்ட்ரைட்டாக தானே? ஸ்ட்ரைட்டா. ஓகே ரோட அங்க போயிட்டு அப்புறம் நம்ம எங்க போனோம்? சாப்பிட்றதுக்கு. எங்க போனோம்? சாப்பிட்றதுக்கு. எங்க போனோம்? சாப்பிட்றதுக்கு. எங்க போனோம் ரோட சாப்பிட? பிரியா மெஸ். பிரியா மெஸ். ஸ்ரீ பிரியா மெஸ் இல்ல? கரெக்ட். எப்படி இருந்துச்சு பத்தியா சாப்பாடு? சூப்பரா இருந்துச்சு ரோட. நாக்குல நடன மாடுதா? ஆமா, வேற லெவல் சாப்பாடு ரோட. அங்க நான் சாப்பிட்டதுலயே நல்ல பெஸ்ட் சாப்பாடு அங்க. நல்லா இருந்துச்சு. செட்டிநாடு சாப்பாடுல இது ஒரு நல்ல சாப்பாடு, செட்டிநாடு சாப்பாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் செட்டிநாடு. சென்னையில் இந்த காரைக்குடி செட்டிநாடுன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. யாரு கூட்டிட்டு போனாலும் இங்க நீதான் டூடு தான். நமக்கு இங்க தெரியும். ஆனா நீ இதுக்கு முன்னாடி இங்க ஆல்ரெடி நிறைய சாப்பிட்ருக்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைத்தியம் இங்க. ரொம்ப பிடிக்கும் டூட. இங்க அந்த இதெல்லாம் நார்மலா நீ ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தல்ல, குழம்பு மாதிரி கொடுக்காம. அதுதான் இங்க உள்ள ஹைலைட்டு. நம்ம சாப்பாடுக்கு கடையில போனா குழம்பு தான் தருவாங்க. ஆனா இங்க குழம்பு தொக்கு கொண்டு வச்சாங்க. நான் தொக்கு வச்சுட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. நான் நினைச்சது நார்மலாக தான் இருக்கும்னு. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த சாப்பிட்டு இந்த உதடு இதெல்லாம் அப்படியே காரமாக, அதுக்கு கூட சுடுதண்ணி குடித்தேன், கல்லெடு கண்ணீர். அப்பா நல்லா இருந்துச்சு இதோட. நான் சாப்பிட்ட அந்த நாட்டுக்கோழி சிக்கன் இருக்குல்ல, அது நல்லா வெந்து மற்ற இது இருக்கும்ல, இப்படி தொட்ட அப்படி அல்வா மாதிரி நல்லா வெந்திருந்தது. அது நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. முன்னாடி வரேன் எப்படி இருக்குன்னு வரேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சு. நீ மேக்ஸிமம் இங்கே இருந்தால் சாப்பிடுவ இல்லை? காரைக்குள்ள படிச்சாக்கல? நான் காரைக்குள்ள படிச்சப்ப அடிக்கடி சாப்பிட மாட்டேன். ஆனா கண்டிப்பா ஏதோ எங்கேயாச்சும் மீல் சாப்பிடணும் இல்ல ரொம்ப கிரேவியா இருந்துச்சுன்னா இங்கதான் சாப்பிடுவேன். நல்ல சாப்பாடு. நீ 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 நார்மல் சிக்கன் சாப்பாடு, நான் நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பாடு. அப்புறம் நண்டு அப்படி இருந்துச்சு. நண்டு கிரேவி தான் சூப்பரா இருந்துச்சு. நீ சாப்பிட மாட்டேன் நண்டு கிரேவி, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நண்டு கிரேவி தான். நீ வந்து நண்டு கிரேவி சாப்பிட்டேன். நான் சிக்கன், அந்த நாட்டுக்கோழி சிக்கனு மட்டன் சாப்பிட்டேன் கூட. மட்டனும் நல்லா இருந்துச்சு. மட்டன் தொக்கு செமையா இருந்துச்சு. ஆனா வந்து நல்ல உண்மையாட்டு நல்லா இருந்துச்சு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த அளவு நல்லா இருக்கும்னு சாப்பாடு. சைடுல தண்ணி மழை பெஞ்சு தங்கி கிடக்கு போல் இருக்குல்ல? இல்ல வேற ஏதோ அப்படியா?